ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த சாயங்கால வேளையிலும் அவருடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட பாஸ்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 3 நாட்கள் இருந்து இந்த இடத்திலே தேவனுடைய நோக்கங்களை, அவருடைய பர்பஸஸை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது என்பதை, எப்படி அதை நிறைவேற்றி முடிப்பது என்பது காரியத்தை முதல் நாளில் நம்ம நேற்றைய தினத்தில் முதல் செஷனில் நம்ம கேட்டோம், 2வது செஷன்லேயும் கேட்டோம். இன்றைக்கு நம்ம கடைசியாக அதில் எப்படி அந்த காட்ஸ் பர்பஸஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது என்னென்ன ஹிண்ட்ரன்சஸ் நமக்கு வருகிறது, என்ன தடைகள், தேவனுடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்றி முடிப்பதற்கு என்னென்ன தடைகள் நமக்கு வருகிறது என்று நாம் இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கிறீங்க? ஓகே. சக்ஸஸ் அப்படிங்கிறது எதை வச்சு டிஃபைன் பண்ணுறதுனா, இந்த வேர்ல்ட்லி அச்சீவ்மெண்ட்ஸை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறது இல்லை சக்ஸஸ்ங்கிறது. சக்ஸஸ் அப்படின்னா இட்ஸ் டிஃபைன் how much we fulfill the purposes of God in our lifetime. நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு தூரம் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சக்ஸஸை தேவனுடைய ராஜ்யத்தில் தீர்மானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த நோக்கத்தை பற்றி அழகாக நேற்று என் பிரதர் ஷேர் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்பஸ். அது நோக்கம் எதற்காக கொடுக்குறோம்னா, அந்த நோக்கம் இல்லைன்னா எதுவுமே மீனிங்கே இல்லை, அர்த்தமே இல்லை. தெர் இஸ் நோ மீனிங். If there is no purpose, there is no life, no time, there is no meaning at all. ஸோ அந்த பர்பஸ் தான் நமக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்குறது. இன்றைக்கி நம்ம அந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு அந்த ஒரு நோக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்கிறோம். அதனால இட் கிவ்ஸ் த மீனிங் ஃபார் அஸ். அதோடு கூட இல்லாமல் இன்றைக்கும் இந்த பர்பஸஸை எப்படி தேவனுடைய நோக்கங்களை நம்ம நிறைவேற்றி நமக்கு குறித்திருக்கிற அந்த காரியங்களை நம்ம நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக எல்லாமே ஸ்மூத்தாக போகாது. நமக்கு நிச்சயமாக தடைகள் வரும் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு. இப்போது வாழ்க்கையில் நம்ம என்னென்ன தடைகள் நமக்கு வரப்போகுதுன்னு நான் சுருக்கமாக ஒரு 2 தலைப்பின் கீழே அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல இன்டர்னல் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது உள்ளுக்குள்ளிருந்து வரக்கூடிய தடைகள், அதே போல் வெளியிலிருந்து வரக்கூடிய தடைகள். உள்ளிருந்து வரக்கூடிய தடைகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு உள்ளிருந்து வரக்கூடிய தடைகள். நாம் வெளியில் இல்லை, நமக்குள்ளேயே இருந்து நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கங்களை அதை நம்ம செய்து முடிக்க முடியாதபடி நம்ம அதை தடை செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். அதில் முதல் காரியமாக பார்த்தீங்கன்னா பயம், ஃபியர் அண்ட் டவுட். முதல் காரியம் அந்த பயம். நம்ம ஒரு பயம் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா, இட் பேரலைசிஸ் நம்முடைய அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண முடியாதபடி நம்மளை அது குறுக்கி விடுகிறது. நம்மளுடைய ஓன் வீக்னஸஸை நோக்கி பார்க்க வைக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை நம்ம நோக்கி பார்க்க முடியாதபடி அந்த பயம் என்ன செய்யுதுன்னா, நம்மளை நம்முடைய குறுகிய பார்வை உடையவர்களாக நம்ம மாற்றிடுது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பயம் வந்ததுனால நம்ம அடுத்த நிலைமைக்கு முன்னேறி செல்ல முடியாமல் அதே இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி நம்ம நின்றுறோம். உங்களுக்கு இதில் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நமக்கு எல்லாரும் தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த எகிப்திலிருந்து அந்த கானான் தேசத்திற்கு அவங்க போனாங்க அப்படின்னு என்னாகமத்தில் 13ஆம் அதிகாரம் 27லேருந்து 33 வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, அதில் மோசே அவர்களே அவங்கள போய் அந்த கானான் அவங்க அந்த வனாந்தரத்தோட எட்ஜுக்கு வந்துட்டாங்க. தேவர் கோயிங் டு கிராஸ் ஓவர் டு த ப்ராமிஸ் லேண்ட். ஆனால் அங்கே 10 பேர் அனுப்புகிறாங்க. மோசே அனுப்புகிறாரு, உள்ளே போய் நீங்கள் அந்த தேசம் கர்த்தர் நமக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரும்போது அவர்கள் அங்கேருந்து சொல்கிறாங்க. 2 பேரை தவிர மற்றவங்கெல்லாம் சொல்கிறதுன்னா, அந்த தேசத்தை நாங்கள் பார்த்தோம், அது உண்மையிலுமே ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள்லாம் பலவான்கள், நம்மை விட அவர்கள் ரொம்ப மிக பலவான்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திகிலும் பயத்தையும் உண்டாக்குறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு அந்த தேசத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆனால்
இங்கே போயிட்டு வந்தவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் வந்து நெகட்டிவாக ஒரு பயத்தை அந்த ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருது. ஆனால் அந்த 2 பேர் காலேபும் யோசுவாவும் போய் சொல்கிறாங்க, நான் போய் வந்து அந்த நம்மால் எதிர்க்கக்கூடாதபடி இருக்கிறவர்கள் இல்லை, நம்மை பார்க்கலாம் அவருக்கு பலவான்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கபடியால் நாம் அதை மேற்கொள்வோம் சொல்லி அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு காரியத்தை அவங்க வந்து சொல்கிறதே பார்க்குறோம். அப்போ இந்த 10 பேர் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த நேச்சர் வந்து நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிறது நிஜம். அவங்க சொல்கிறது பொய் இல்லை, நிஜம்தான். அந்த மனிதர்கள் அவ்வளோ பெரிய ஏனோக்கியர்களைப் போல இருந்தாங்களாம், ஜெயன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவங்க தே வில் கிராஸ், ஐ வில் பிரிங் யூ இன் டு த ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த வாக்குத்தத்தத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு, அந்த பயம், அந்த ரிப்போர்ட்டை கேட்ட உடனே அந்த உள்ளே போயிட்டு வந்து சொன்னவங்கள ஒரு பேனிக் வந்து அவங்களுக்குள்ள உண்டாயிடுச்சு. இப்படிப்பட்ட பேனிக் தான் நமக்கு வரும்பொழுது தேவனுடைய வல்லமையை நம்ம நிறைய பார்க்க தவறி போய் விடுகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் நமக்குள்ளே வரக்கூடிய அந்த பயத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய பர்பஸஸை இந்த வாழ்நாளில் அச்சீவ் பண்ண முடியாதபடி இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் வருது. நம்ம அநேக வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு கர்த்தர் வைத்திருக்க காரியத்தை நோக்கி முன்னேற முடியாதபடி பல பயங்கள் வாழ்க்கையில் நம்மை சூழ வருகிறது. நம்முடைய குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடங்களில், உற்றார் உறவினர் மத்தியில், இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் மூலமாக நம்முடைய பயம் அது நமக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இந்த பயம் வெளியிலேருந்து வர்றதில்லை, இது நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு காரியம். வேதத்தில் பார்த்தோம்னா மோசே சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம். மோசே வந்து கிதியோனை பார்க்குறோம். கிதியோன் வந்து அந்த மீதியானர்களை எதிர்த்து அவங்க சண்டை போடுறதுக்கு முதல்ல பயந்தார் அவர். ஆனால் அதன் பின்பு ஆண்டவர் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வைத்தார். ரொம்ப அவருக்கு முதல்ல அவர் சண்டை போடுறதுக்கு முடியலை, ஏன்னா நான் ரொம்ப சிறியவன் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த கிதியோன் வந்து சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை பலப்படுத்தி அப்படியே அவரை உற்சாகப்படுத்துகிறார். அதன் பின்பு அவருடைய நம்பிக்கை, அவரை சார்ந்து கொள்ள, அவருடைய பலத்தை பார்க்கல, அவர் தன்னுடைய தேவனை பார்த்தார். அவர் மேலே தன்னுடைய பலத்தை வைத்து நம்பிக்கையை வைத்ததுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 7 வருஷம் அவருடைய அந்த அப்ரேஷன்லேருந்து அவரை விடுவித்து அவங்களை காத்துக்கொண்டு, அதே போல தான் தாவீதும் சவுலுக்கு பயந்து அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். எங்கு போனாலும் அவர் சவுல் துரத்தி கொண்டே இருந்தார். ஆனால் எவ்வளோ நேரத்திலையும் ஆண்டவர் அவருடைய ஜீவனை தப்புவித்தார். சவுலுடைய கைக்கு அந்த தாவீதை தப்புவித்து அவரை காத்து நடத்தினார். அப்போ ஆண்டவர் சின்ன வயசுலேருந்தே தாவீதுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருந்தார். அவர் ஆடு மேய்க்கும் போது கரடி வந்தது, அப்புறம் சிங்கம் வந்தது, அதெல்லாம் வந்த பொழுது அவர் அதை எதிர்த்து பண்ணியிருந்ததுனால அவர் இந்த பெரிய அவருடைய அந்த சவுலோட எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய நேரத்திலையும் கூட பயந்து ஓடும்போது அவர் அந்த காரியங்கள் அவரை பலப்படுத்தினது. அவர் சோர்ந்து போகாதபடி அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு அவருக்கு அது உதவியாக இருந்தது எவ்வளோ நேரங்களில். இப்படி அவர் அதை மேற்கொண்டதுனால தான் இன்றைக்கு தாவீதின் வம்சத்திலே கிறிஸ்து குமாரன் வந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸோ அந்த ஃபியர் அந்த பயம் என்று சொல்லப்படுகிற பொழுது அது ஒன் ஆஃப் த இன்டர்னல் நம்முடைய ஆஸ்பெக்டாக இருக்கிறது. நம்மை தேவனுடைய பர்பஸஸை செய்ய முடியாதபடி இருக்கிறது. அது தேவனுடைய வல்லமை நம்ம பார்க்க முடியாதபடி செய்கிறது. ரெண்டாவது காரியம் நம்ம சந்தேகம், டவுட் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சில ப்ராமிஸ் நம்ம கொடுத்துருப்பார், ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்கள் நம்ம தந்திருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி. ஏன் சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்பொழுது இப்படி நடக்கும் பொழுது அப்போ உண்மையிலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நடக்குமா அப்படின்னா, கொஸ்டினிங் காட்ஸ் கேரக்டர். நம்ம என்ன பண்ணுறோம், டவுட் வரும்போது தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறோம். அவருடைய குணாதிசயத்தை மாற்றவே முடியாது. அந்த சூழ்நிலைகள், நம்ம பார்க்குற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு இந்த உலகத்துக்குரியது. ஆனால் அவர் இஸ் எட்டர்னல், ஹிஸ் கேரக்டர் நெவர் சேஞ்சஸ். அப்போது இந்த சந்தேகம் வரும் பொழுது உண்மையிலே அவருடைய பிளானை நம்ம ரிலேபிள் ஹீஸ் பிளான் இஸ் ரிலேபிள் ஆர் நாட் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு தெளிவில்லாத தன்மை நம்ம வந்துடுது. அவருடைய லீடர்ஷிப் மேலே நம்மளால் ஒரு கான்ஃபிடென்ஸ் வைக்க முடியாதபடி போய்விடுது. அதே போல் இந்த ஜேர்னி லைஃப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
they they were journeying from Egypt to the promised land. Same thing applies today to us. நாமளும் அப்படிதான், எகிப்தில் இருந்தோம், ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். we are going through the wilderness and towards the promised land. அதே பிரின்சிபல் தான். அப்போ இந்த ஜேர்னியை நம்ம தியானிக்கும் போது நிறைய பிரின்சிபல்ஸை நம்ம கற்றுக்கொள்ள வேணும். அதே போல் இந்த டவுட் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வெளிப்படுகிறதை பார்க்குறோம். செங்கடலை அவர்கள் பிளக்கு முன்பாக அவங்க எல்லாம் அந்த இடத்துல வந்து கேதர் பண்ணி நிற்கிறாங்க. அப்போது மோசையை நோக்கி முறுமுறுக்கிறாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் நாங்கள் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, ஆண்டவர் நம்ம இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தார், இனிமேலும் நடத்துவாரா, இல்லை இவங்க கையில் சாக போகிறோம் அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. அதே போல் சாப்பாடு இல்லை அந்த இடத்துல, அங்கே மன்னாவை கொடுக்குறாரு. மன்னாவை கொடுத்தோன்னே அதை சாப்பிட்டு அதில் திருப்தியாக அவங்களுக்கு மனதில்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் இல்லை இந்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக அவங்களை டே அண்ட் நைட் பாதுகாத்து நடத்தி வந்திருக்காரு. ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுக்கு டவுட்டு, இந்த வனாந்தரத்தில் போய் நம்ம ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு, நம்மளை இனிமேல் காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்லி அப்படி ஒரு டவுட் வந்துருச்சு அவங்க. அதே போல் அந்த தண்ணி இல்லாத இடத்துலையும் கூட அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. நீர் எங்கள் பிதாக்களையும் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்னு சொல்லுவார். ஸோ இப்படி பல இடங்களில் அவங்க மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படி தான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம டவுட் எதுவும் பண்ண மாட்டோம், ஆண்டவர் சொல்லுறது. ஆனால் காரியங்கள் மாறுதலாக நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் நமக்குள்ளே வருவது அது யதார்த்தமான காரியம். ஆனால் நம்ம அதை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்ம அப்படி வரக்கூடிய அந்த காரியங்களை நம்ம மேற்கொள்ளலாம். அதே இந்த சந்தேகம் எதை கொண்டு வருதுன்னா, டபுள் மைண்டட்னஸ் நமக்குள்ளே கொண்டு வரும். பேதுரு பார்த்தீங்கன்னா, அவர் கடலில் நடந்து வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ வா தைரியமாக வெளியே வான்னு சொல்கிறார். ஆனால் அவர் கொஞ்சம் தூரம் வரும்பொழுது அவருக்குள்ளே ஒரு டவுட் வந்துருச்சு, உண்மையிலே என்னால் அது முடியுமா, பாசிபிளா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த இடத்துல அமிழ்ந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு டபுள் மைண்டட்னஸ் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும். அதோடு கூட இல்லாமல் நம்ம இந்த அன்பிலீஃப், அந்த டவுட்னால ஒரு அன்பிலீஃப் வரும் பொழுது அதை நம்ம ஒரு 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 சிறைச்சாலை போல் நம்ம அது ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே கட்டுப்படுத்தி வைத்திருக்கணும். நம்ம அதை தாண்டி கடந்து போக முடியாதபடி ஒரு சுற்றிலும் ஒரு வலையை போல நம்மை பின்னி ஒரு இடத்துல நம்மை நிலைப்படுத்தி வைத்துவிடும். அப்போது இப்படி அவங்க விசுவாசமாக இல்லாத போனதுனால என்ன கான்சிக்வன்ஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த யோசுவா 5:6 எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த 40 அந்த ஜென்ரேஷன், அடல்ட் ஜென்ரேஷன் தே வர் பேட் ஃப்ரம் என்ட்ரிங் த ப்ராமிஸ் லேண்ட். அவங்கள ஆண்டவர் என்ன சொன்னார், திரும்ப ஒரு 40 வருஷம் வனாந்தரத்தில் he make them to wander until they pass away. அந்த ஜெனரேஷனே இல்லாதபடி தேவன் பாருங்கள், they are the promised generation. ஆண்டவர் கொண்டு வந்தார், அவங்க எட்ஜ் வரைக்கும் வந்துட்டாங்க, அந்த ப்ராமிஸ் லேண்டில் என்டர் பண்ணோம், அதுதான் அடுத்த ஸ்டேஜ். ஆனால் அந்த ஸ்டேஜில் தே மிஸ் த ப்ராமிஸ் லேண்ட் பிகாஸ் ஆஃப் த டவுட். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கலை, ஆண்டவர் இம்மட்டும் அவங்களை நடத்தி வந்ததை நினைவு கூறலை. அதனால அந்த கான்சிக்வன்ஸ் இஸ் கிரேட். எவ்வளோ தூரம் ஆண்டவர் நடத்தி அவ்வளோ காரியம், மகா பெரிய காரியங்களை செய்திருக்காங்க. பட் தே ஜஸ்ட் மிஸ் த மார்க் அட் த ரைட் மூமெண்ட். பாருங்கள், இது இட்ஸ் அ லெசன் ஃபார் அஸ் ஆல்சோ. நாம் வி கேன் பி அ கிரேட் பீப்புள், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் கடைசியில் வரும்பொழுது அந்த பொசஸிங் த ப்ராமிஸ் லேண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். அதை ஆண்டவர் சொல்லும் பொழுது கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவன் முடிவு வரைக்கும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறேன். அப்போது இந்த சந்ததி உள்ளுக்கே போகலையா அவங்க ப்ராமிஸ் லேண்டில். திரும்ப 40 வருஷம் போய் அந்த சந்ததி இருக்கிற எல்லாரும் சாகும்படி ஆண்டவர் செய்து he brought up a new generation, young generation. They possess the promised land. Hallelujah. அப்புறம் ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ப்ராமிஸ் லேண்டை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் 3 காரியங்கள் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்திருக்கார். ஏன்னா இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராமிஸ் டு ஏப்ரஹாம். அவங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அந்த காரியம் நடைபெற்ற. 3வது காரியம், அவங்க அந்த கானானியர்கள் அவங்களுடைய பாவம் அக்கிரமம் மிகுதியாகி போனதுனால அந்த தேசத்தை கர்த்தர் நியாயம் தீர்க்க வேண்டும். 2வது காரியம். 3வது காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உலகத்திற்கு
ஒரு ஹோலி மாடலாக அவங்களை நிலைநிறுத்த வேண்டும். டு எஸ்டாப்ளிஷ் தெம் அஸ் அ ஹோலி நேஷன். இதுதான் அவங்களுடைய the purpose of bringing the Israelites from the Egypt to the promised land. Same thing applies to us. Hallelujah. அப்போ அவருடைய ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்க 12 சொன்னார், அந்த நீ உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உனக்கு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல அந்த ப்ராமிஸ். அதனால தான் ஹி ப்ராமிஸ் டு பிரிங் தம் இன் டு த ப்ராமிஸ் லேண்ட். அதே நேரத்தில் ஆதியாகமம் 15:16 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. எமோரியர்கள் தான் அந்த தேசத்தை அந்த நேரத்தில் ஆக்கிரமித்து ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்கள அகற்றிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே கொண்டு போய் குடி வைக்கணும். அதோடு கூட உபாகமம் 3வது காரியம், உபாகமம் 7:6-8 நான் டு எஸ்டாப்ளிஷ் அ மாடல் ஹோலி நேஷன். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவங்கள சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஏன்னா மற்ற ஒரு மாடல் நேஷனா டு ஷோ த வேர்ல்டு தட் ஹவு கிரேட் இஸ் திஸ் காட். இந்த தேவனை என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க மூலமாக உலகத்திற்கு ஆண்டவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு, நியமங்களை வெளிப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர் உங்களை மீட்டு கொண்டார் என்று வேதம். அப்போ ஆண்டவர் இவங்க பெஸ்ட் பீப்புள்னு சொல்லி செலக்ட் பண்ணல. ஆண்டவருக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள். ஆனாலும் அவர் அவங்க மேலே அன்பு கூர்ந்து தமக்கு சொந்தமான ஜனமாக தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு மாடல் நேஷனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு 1:9 நம்ம 2:9 வாசித்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறது, உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாமெல்லாம் யாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், இந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட், பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், அவருக்கு சொந்தமான ஜனமாயிருங்க. சேம் திங். ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் திங். அன்றைக்கு அது நிழலாட்டமாக இருந்தது, இன்றைக்கு அது ஆண்டவர் நிஜமாக கொண்டு வந்திருக்கு. அன்றைக்கு ஆரம்பித்த அதே பிளான் தான் இட்ஸ் ஃபுல்ஃபில் த்ரூ கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் அதை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். we should accomplish our purpose. This is a common goal that we are a chosen people, a royal priesthood. அந்த ராயல் priesthood என்று சொல்லும்போது அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கு நேரம் இல்லை, அது கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். அதோடு கூட 2வது காரியம் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ப்ரைட் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளாக நம்மையே சார்ந்து கொள்வது, நம்முடைய திட்டங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் நடப்பிப்பது, தேவனுடைய காரியத்துக்கு நம்ம காத்திருக்காதபடி அவருடைய சில நேரம் சொல்லும்போது அநேக நேரங்களில் அப்படி தான் நம்ம செயல்படுகிறது நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 3:5 சொல்லப்படுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை சேவைப்படுத்துவார். அப்போ மனுஷருடைய எண்ணங்கள் இருதயத்தில் அநேகம் இருக்குமா, ஆனால் கர்த்தருடைய யோசனை தான் நிற்குமா. இது நீதிமொழிகள் 19 சொல்லப்பட்டிருக்கு. அது அப்போது ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய சித்தத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தம் நமக்கு தெரியும், ஆனால் வில்ஃபுல்லாக நாம் அங்கே போவோம். ஏன்னா அவருடைய சித்தம் கடினமாக இருக்கும். அவர் சொல்கிறது அது செய்கிறதுக்கு நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆத்மாவும் நமக்கு அதுக்கு இசைந்து போகாது. அப்போ we will choose our own plan. அப்போது நமக்கு சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், அந்த சித்தத்தை வைத்துக்கிட்டு ஆண்டவரையும் வைத்துக்கொள்வோம், நம்முடைய திட்டத்தையும் வைத்துட்டு ஆண்டவரே இந்த திட்டத்தை உமக்கு ஒப்புக்கொடு, இதை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறப்படுவோம். அப்போது நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்படுவதை காத்திருல்லாமல் நாமளே ஒரு திட்டத்தை வைத்து அதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டார்னு சொல்லி நினைத்து அப்படி போகாமல் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக நம்ம காத்திருக்கும்போது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எப்படி எனக்கு என்ன திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் யாக்கோபு 1:5 சொல்லுது, உங்களுக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
ஒருவரையும் கடந்து கொள்ளாதவருமாக தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இட்ஸ் அ ப்ராமிஸ் கிவன் டு அஸ். ஆண்டவர் யாருக்கு ஞானம் இல்லை, ஆண்டவரே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆண்டவர் நிச்சயமாக அவர் சொல்லி தருவார். அப்போது நமக்கு என்ன இந்த உலகத்தில் நம்முடைய பர்பஸ்னால், நேற்று பிரதர் சொன்ன மாதிரி ஒரு காமன் பர்பஸ் இருக்கிறது, அதே போல் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அது இருக்கிறார். காமன் பர்பஸ் ஜென்ரலி ரிவீல்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம அதை படிக்கும் பொழுதே ஆண்டவருடைய பொதுவான அந்த அந்த குறிக்கோள்கள் நமக்கு தெரியும், அதிலே நம்ம அனுதினமும் வளர முடியும். ஆனால் குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் ஆண்டவர் வைத்திருப்பார். நீங்கள் அதை அச்சீவ் பண்ண வேண்டும். காமன் பர்பஸஸையும் நிறைவேற்றணும், அதே போல் இந்த செகண்டரி பர்பஸையும் நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்திலே நீர் பிரவேசின்னு சொல்லி. அதான் ஆண்டவருடைய ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யோவான் 4:31 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய எக்ஸாம்பிள் தான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவர் சொல்கிறார், மை ஃபுட் அப்படின்னா என்ன, என்னுடைய தட் இஸ் த பர்பஸ் இஸ் டு டூ த வில் ஆஃப் த ஃபாதர். அப்போது நம்முடைய பர்பஸ் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதோடு கூட மூன்றாவது ஒரு காரியம் இம்பேஷியன்ஸ், அதாவது பொறுமை இல்லாமல் நம்ம செயல்படக்கூடிய ஒரு காரியம். அப்போது தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய டைமிங்க்கும் முன்பாக நம்ம அவசரப்பட்டு ஓடக்கூடிய ஒரு காரியம், ரன்னிங் அஹெட் ஆஃப் காட்ஸ் டைமிங். அது என்ன செய்யும்னா, இட் மேக்ஸ் அஸ் டு ஹாவ் அ ஃபோர்ஸ்ட் டிசிஷன்ஸ் ரதர் தென் அ ஃப்ரூட்ஃபுல் வெயிட்டிங். நம்ம காத்திருந்து அதை நிறைவான கனியை அனுபவிக்க முடியாதபடி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான டிசிஷன் நம்ம எடுத்து அதனால் நிறைய ப்ராப்ளம் வரக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்படுவோம். அப்போது நம்ம இந்த காரியங்களை யாக்கோபு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சவுல் அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் அந்த இடத்துல கொடுக்குற நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி வர வேண்டும். அந்த இடத்துல அவர் தான் அஸ் அ நியாயாதிபதியாக ஆசாரியனாக அந்த இடத்துல அந்த பலிகளை இறையிடுவது அதுதான் முறைமை. அந்த யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக அவங்க வெயிட் பண்ண, ஆனால் அவர் அந்த நேரத்தில் வர முடியல, அவரால் வரலை. உடனே சவுல் என்ன செய்கிறாருன்னா, ஹீ டேக் ஆக்ஷன். ஏன்னா அவர் கூட இருந்த அந்த அந்த நபர்கள், அவரை சேர்ந்த ஜனங்கள்லாம் ஒன்று ஒன்றா போக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பயம் வந்துடுச்சு. நேரம் ஆக சாமுவேல் வரல அப்படின்னு சொன்னோன்னே யுத்தத்திற்கு நிற்கிறாங்க. எதிரி வந்துட்டு இருக்கா, இவங்க எதுவும் ஆக்ஷனே ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுனால அவங்க கூட இருக்கிற ஜனங்கள்லாம் பயத்தில் ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சோன்னா இவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. ஏன்னா அந்த மனிதனை குறித்த பயம், ஜனங்களை குறித்ததான பயம் இவருக்குள்ள ஒரு பேனிக் வந்ததுனால ஹீ ரன் அஹெட். சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே தானே போய் அந்த சாக்ரிஃபைஸ் தகன பலிகளை விட்டு கர்த்தருக்கு அந்த முறைமைகளை செலுத்துகிறார். பட் இட் இஸ் அன் அபாமினேஷன் இன் த ஐஸ் ஆஃப் காட். அதுதான் அந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி பின்பு அவரை கடிந்து கொள்வார். என்ன காரியம் செய்தீர், நீர் முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிட்டீரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். அதன் பின்பாக அதற்குடைய கான்சிக்வன்ஸை அவர்கள் அந்த போரில் தோற்று போகிறாங்க. அவருடைய ராஜ்யம் அவர் கையிலிருந்து பிடுங்கப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு உதாரணம். இதே போல் நமக்கு அன்பிலீஃப் இருக்கும்போது, இம்பேஷன்ஸ் இருக்கும்போது ஷார்ட்கட்ஸ் நம்ம நிறைய வேலையில் தேடிடுவோம். ஏன்னா நமக்கு பொறுமை இருக்காது. பொறுமை இல்லாத நேரத்தில் ஷார்ட்கட் நம்ம தேட ஆரம்பிப்போம். ஆபிரகாம் பாருங்கள், சாரானுடைய வாழ்க்கை. சாரா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் தான் இட்ஸ் அ ப்ராமிஸ் சைல்டு. இவங்க மூலமாக அந்த சந்ததியை நான் அவங்களோட பூமியிலே பலப்படுத்துவேன். ஆனால் சாராக்கு என்னென்னா, ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு தருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டாக அவருடைய அந்த நாச்சியார் வேலைக்காரியை அதன் மூலமாக ஒரு சந்ததி வருவதற்கு, ஹாகார் மூலமாக வருவதற்கு ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்து விட்டான். அதனால இன்னைக்கு வரைக்கும் அதோட கான்சிக்வன்ஸ் மிடில் ஈஸ்டில் பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஸ்ட்ரைஃப் இருக்குது, அவங்களுக்குள்ள விரோதம், முன்பகை. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த வித்து தவறான ஒரு முடிவு, இம்பேஷன்ட்னால ஒரு ஷார்ட்கட் தேடினதுனால வந்த முடிவு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட்டு கூட இல்லை. ஒரு புரோக்கன் ட்ரஸ்ட் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு எனிமிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை தீர்க்க முடியாதபடி தான் போயிட்டுருக்காங்க அந்த சூழ்நிலை. நம்ம எல்லாருமே தெரியும். மூன்றாவது காரியம், நம்ம இம்பேஷண்ட்டாக இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயத்தம்
நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த பரீட்சையில நம்ம தோற்று போய் விடுவோம். நாம் ஏன்னா கர்த்தர் ஒரு சூழ்நிலை காலகட்டங்களே நமக்கு வைத்திருப்பார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த கால சூழ்நிலையில நம்முடைய ஒரு பகுதியில் நம்மளை உருவாக்குவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள். அந்த காலத்திற்கு நம்ம காத்திருக்காதபடி நம்முடைய நம்முடைய கேரக்டரை அவர் பலப்படுத்தி நம்மை சீர்படுத்துவதற்கு விட்டு கொடுக்காம, அதற்கு முன்பாகவே நம்ம அதை ஒன்று கட் ஷார்ட் பண்ணிடுவோம், அதில் அதை டிலே பண்ணிடுவோம், இல்லைன்னா அதை எண்ட் பண்ணிடுவோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இம்பேஷியண்ட்டாக இருக்கிறதுனால நாம் என்ன பண்ண வேண்டியதுங்க, திரும்பவும் ஆனால் ஆண்டவர் நல்லவர், அவர் திரும்பவும் நம்மை விட மாட்டார். மறுபடியும் அவர் திரும்ப வந்து ஸ்டார்ட் அகெயின், பட் இட் வில் பி எ பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஆனால் அது 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 வழியாக மறுபடியும் நம்ம போக வேண்டிய பாதைகள். இது எதுக்குன்னா இட்ஸ் எ ப்ரிப்பரேஷன் டைம். இந்த இம்பேஷியண்ட்டாக இருக்கிறதுனால இந்த காரியங்கள் என்ன நமக்குள்ளே அது ஏற்படுது, அந்த ப்ரிப்பரேஷன் டைமை நம்ம டிலே பண்ண வைக்கிறது, டெஸ்டினியை அடைய முடியாதபடி நம்மளை தாமதிக்க வைக்கிறது இந்த காரியம். அப்புறம் உங்கள் யாக்கோபு 1:3 நம்ம வாசித்தோன்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. அப்போ ஆத்துமாக்களை நம்ம காத்துக்கொள்ளணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாதனால ஆத்துமாவே நம்ம லூஸ் பண்ணுவோமா, வேதம் சொல்லுகிறது. லூக்கா 2:21-19. அப்போ பொறுமைங்கிறது இட்ஸ் எ வர்ச்சியூ ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், பேஷியன்ஸ். அந்த இம்பேஷியன்ஸ் இல்லாத இருக்கும் பொழுது இது இட் டீரைல்ஸ் அவர் பர்பஸஸ் ஆஃப் காட் இன் அவர் லைஃப். இந்த காரியங்களை நம் பொறுமையோடு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்களை நம்ம செய்ய கற்றுக்கொள்ள பழகும் பொழுது ஆண்டவருடைய அழகான திட்டங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நம்ம பார்க்க முடியும். 4வதாக கம்பேரிசன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மற்ற பீப்புளோட காரியங்கள் மற்றவர்களை பார்த்து நம்மை எடை போட வைத்துக் கொள்வது, அவங்களை போல நம்முடைய காரியங்களை மெஷர் பண்ணுவது, இதுதான் அந்த கம்பேரிசன். அப்போ ஏன் அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, அப்படி செய்யும்போது நம்மளையே நம்ம வந்து இன்அடிக்குவேட் பர்சனாக நம்மை மாற்றி விடுவோம் மற்றவர்கள். ஏன்னா காட் ஹேஸ் எ யூனிக் டிசைன். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு நபர் மற்றொரு நபரை போல இல்லை. பிகாஸ் ஈச் ஹேஸ் எ இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவல் கேரக்டர், இண்டிவிஜுவல் எவ்ரிதிங் இஸ் யூனிக். தட்ஸ் காட்ஸ் விஸ்டம். ஹல்லேலூயா. அவர் அனந்த ஞானம் உடையவர், ஆச்சரியமானவர். அப்படி தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நாம் மற்றவர்களை பார்த்து ஒரு சில காரியங்களை அதை போல் கம்பேர் பண்ணி செய்வது என்பது நம்மை ஆண்டவருடைய பர்பஸில் எப்படி யூனிக்காக படைத்தாரோ, யூனிக் நம்மளும் அந்த ஆண்டவருடைய பர்பஸை நம்முடைய வழியில் அச்சீவ் பண்ணுங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் பிறரை பார்த்தா அதே போல் நம்ம காப்பி பண்ணும்பொழுது நம்முடைய ஐடென்டிட்டி வில் பி டிஸ்டார்டட். We lose our identity. We have an identity in Christ. Each one of us have an identity in Christ. But ஆனால் அந்த கம்பேரிசன் பண்ணும் பொழுது we lose our individual identity. ஏன்னா மற்றவங்களோட சக்ஸஸை வைத்து நம்மை எடை போடும் பொழுது ஆண்டவர் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இருக்கிற அந்த ஐடென்டிட்டி அது மறைந்து போக விடுது, காணாமலே போய்விடுது. ரெண்டாவது, அடுத்தவங்களோட கிஃப்ட்ஸ், அடுத்தவங்களுடைய தாளந்துகள், இதை நம்ம பார்த்து பண்ணும் பொழுது நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த ஜாய் போயிடும், நமக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் போயிடும். அதற்கு மாறாக பொறாமையும் பிட்டர்னஸும் தான் நமக்குள்ளே வரும். அந்த கசப்புகள் வந்துடும். அவர் மாதிரி என்னால் செயல்பட முடியலையே, இவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த கம்பேரிசன் வந்து, ஸோ எப்பொழுதுமே இந்த கம்பேரிசன் வராதபடி நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய இட் டீத்ரோன்ஸ் காட்ஸ் சாவரனிட்டி. அதோட ஏன்னா இன்னொருத்தரோட அவங்களுடைய பாதை, அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க பாதையை அவங்களுக்கு நம்ம ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆனால் அதை போய் நம்ம அடைந்த அதை போல் செயல்படணும் அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம உதாசீனப்படுத்துகிறதா, அவருடைய சாவரனிட்டியை நம்ம டீத்ரோன் பண்ணுகிறதுக்கு சமமாக அது அமைந்து விடுகிறது. ஸோ இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதே போல் வேதத்தில் அப்போஸ்தலர் பேதுரு வந்து யோவான் ஸ்நானகனை குறித்து கேட்குறார். ஆண்டவர்கிட்ட கேட்குறார், இப்போ அவன் உயிரோடு நான் வரும் அளவும் அவன் உயிரோடு இருக்க மட்டும் இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு குறித்து சொல்கிறாரு. அவரை குறித்து பேதுருக்கிட்ட சொல்கிறார். ஆனால் அவர் போய் கம்பேர் பண்ணி எனக்கு இது சொல்லிட்டீங்க, அப்போ இவன் உங்கள் தோல்லே சாஞ்சிருந்தான், உங்கள் மார்பிலே சாஞ்சிருந்தானே, இவனோட நிலைமை என்ன அப்படின்னு
அங்கே போய் அவரால் அது எப்படியாவது தெரிஞ்சுக்கொள்ளணும், அவங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் அந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் அங்கே வந்து அருமையாக ஒரு ஞானமான ஒரு காரியத்தை சொல்லி அவனுடைய வாயை அடைக்கிறதை அங்கே பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்லை, அந்த உவமை சொல்லப்பட்ட அந்த அந்த பழைய கெட்ட குமாரன் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அதுலேயும் கூட அந்த ப்ராடிகல் சன்லேயும் கூட அவன் மனம் திரும்பி அந்த இளைய குமாரன் வரும்பொழுது மூத்த குமாரனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நான் எவ்வளவு தூரம் இங்கே செஞ்சு இருந்தேன், ஆனால் நான் செஞ்ச அந்த ஹார்ட் ஒர்க் கிடைக்காத ரிவார்டு அவன் ஊதாரித்தனமாக வந்தவன், அவனுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் கிடைக்குது, ஆனால் தகப்பன் இவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படிப்பட்ட இந்த கம்பேரிசன் இருக்கும் பொழுது அது ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற அந்த பர்பஸஸை நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது. இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்னா, ஃபோக்கஸ் ஆன் அவர் அசைன்மெண்ட். நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குது, நமக்குரிய பாதையை மாத்திரம் நம்ம பார்த்து ஓடக்கிறோம். வேதத்தில் அப்படி தான் பவுல் சொல்லுகிறார். அவனவனுக்கு நியமிக்கப்பட்ட பாதையை நம்ம பார்த்து ஓடப்போகிறோம். எப்பொழுதும் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். அடுத்தவங்களுக்கு இருக்கிற பார்த்து குறைபட்டு கொள்ளாதீங்க. வாட் காட் ஹஸ் கிவன் யூ, அதற்காக தினந்தோறும் நன்றி சொல்லுங்கள். வாட் எவ்ரி திங், எதர் ஜாய் சாரோ வாட் எவர் இட் ஹேஸ் ஹேப்பன், ஒன்லி இது இருந்தால் தான் நான் நன்றி சொல்லுவேங்க. ஈவன் பேட் திங்ஸ் கிவ் தேங்க்ஸ், கிவ் தேங்க்ஸ் ஃபார் தட் எவ்ரி திங். வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹாவ் அ ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட். அப்போது ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அதோடு கூட மற்றவருடைய அவங்களுடைய சக்ஸஸையும் அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கொள்வோம். அவங்களுடைய விக்ட்ரிஸ், மற்றவங்க ஜெயிச்சாங்களா அவங்கள சேர பண்ணுவோம். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். யாராவது ஒருத்தவங்க நல்லபடியாக சில காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள உற்சாகப்படுத்துவோம், அவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இன்னும் அந்த காரியத்தில் அவங்களை பயன்படுத்துவதற்கு நம்ம அதற்காக முன்னேறும். ஸோ இப்படிப்பட்ட கம்பேரிசன் இப்படி செய்யும் பொழுது நம்ம இருதயத்தை இந்த கம்பேரிசன்லேருந்து நம்ம மேற்கொள்ள விடாதபடி காத்துக்கொள்ள முடியும். இதோடு கூட இன்னொரு காரியம் வந்து நம்முடைய பேச்சு, நம்முடைய பேசக்கூடிய அந்த பேச்சு. நமக்கு தெரிந்த ஒரு இது யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம் நான் வாசிக்கிறேன். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியிலே கொளுத்துகிறதாயும் இருக்கிற. அப்போ இந்த நாவு வந்து அதோட எஃபெக்டை சொல்கிறாரு பாருங்க. நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுதுதான். அப்படின்னா டெஸ்டினி, நம்முடைய டெஸ்டினியை வந்து பேர்ன் டு ஆஷஸ். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்பொழுதுமே வேத வசனம் சொல்லுகிறேன், இட் கிவ்ஸ் the power of words have the life and death. அப்போ ஆண்டவர் நம்முடைய நாவல் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம எதை பேசுகிறோமோ இட் வில் கம் டு பாஸ். நம்ம நினைக்கிறோம் நிறைய வேளையில் வாயில் நம்ம பேசுகிறோம், அது ஒன்றும் நடக்காது, பேசிட்டு போயிடும் அப்படின்னு. ஆனால் பட் there's a time to reap all those words what we have spoken. ஏன்னா எவ்ரிதிங், திஸ் இஸ் a principle. sowing and reaping is a principle in the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் எதை விதைத்தாலும் அதுக்குரிய அறுவடை நிச்சயமாக இருக்கும். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி. அதனால் let us be careful with our words. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க பர்பஸை கூட நம்ம நிறைய இந்த மாதிரி பேசுகிறதுனால அது நம்முடைய ஆயுள் சக்கரம் என்று சொல்லும்போது டெஸ்டினியை கொளுத்திடும். இட் ஃபயர் அப் டோட்டலி. நம்ம பார்த்துங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சர் என்பது நம்ம அதை நிதானித்து கொள்ள வேண்டும். இப்போ அதே போல் ரெண்டாவது காரியம் எக்ஸ்டர்னல் ஆப்ஸ்டக்கிள்ஸ். என்னென்னா இதெல்லாம் உள்ளுக்குருந்து நமக்குரிய வரக்கூடிய அந்த காரியங்கள். வெளியிலிருந்து வரக்கூடிய காரியங்கள்னா அப்போசிஷன் என்று சொல்லும் பொழுது ஃபேஸிங் கிரிட்டிசிசம், ரிஜெக்ஷன், டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி பல உபத்திரவமான காரியங்கள் இதெல்லாம் வரும்பொழுது அந்த காரியங்களை எப்படி நம்ம எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி, இப்போ நெகேமியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவரை அந்த இடத்துலேருந்து கிண்டல் பண்ணாங்க. அவர் நிறைய பேர் அவரை த்ரெட்டன் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் அட்டாக் கூட அவர் பண்ணுறது. சன்பலாத்து தொபியான்னு சொல்லக்கூடிய 2 பேரும் அந்த அலங்கங்களை கட்டும் பொழுது அவர்கள் அவ்வளோ தூரம் வந்தாங்க. ஆனால் இதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பலன் அற்று போயிட்டு இருந்து நெகேமியா 4:10 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இதை எப்படி நெகேமியா மேற்கொண்டார் என்று சொன்னால், அவர் 2 பேராக வைத்து முதல்ல ப்ரேயர் வித் கப்புள் வித் ஆக்ஷன். அவர் ஜெபித்தார். அதோடு கூட ஜனங்களை 2 பேராக வாளில் நிப்பாட்டி அவங்க கைகளை எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணார். அதை வைத்து அவங்க அலங்கத்தை கட்டி முடித்தாங்க. அப்போது எப்படி இந்த கிரிட்டிசிசம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஆல்வேஸ் ஃபில்டர் எவ்ரி திங் த்ரூ த ஸ்கிரிப்சர். வேர்ட் ஆஃப் காடை வைத்து நீங்கள் ஃபில்டர் பண்ண பழகுங்க. ஏன்னா ஹியூமன் ஒப்பீனியன்ஸ் ஆல்வேஸ் வில் பி அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். அப்போது
நம்ம அதை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணணுங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அதை ஓவர் பண்ண முடியும். அதே போல் நம்முடைய வேலைகள் நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செய்யணும். அதாவது ஏதாவது ஒரு காரியத்தினால் நமக்கு ஒரு காயமோ ஒரு ஹர்ட்டோ உண்டாயிருச்சுன்னு சொன்னால் அதை மேற்கொள்வதற்கு டைரெக்டாக இம்மீடியட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணாமல் அந்த நபர் கூட நம்ம போகாமல் முதல்ல ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. பிரிங் இட் டு காட். ஆண்டவரே இது இப்படி இப்படி இருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஹீ வில் ஷோ த பாத். அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யும்போது கிரிட்டிசிசம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதோடு கூட மாத்திரமில்லை, நம்முடைய ஃபோக்கஸ் அசைன்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸாக இருக்கும். நேமியா அப்படி தான் செஞ்சார். அங்கே சன்பலாத்தும் தொபியாவும் இறங்கி வா, நீ மேலே இருக்காத, நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வச்சு உங்க கூட பேசணும்னு சொல்லி அவரை ஒரு திட்டம் பண்ணி அவர் வேலையை தடுக்கிற பண்ண. ஆனால் அவர் சொன்னார், நாங்கள் இறங்கி வர முடியாது, ஐ எம் டூயிங் எ கிரேட் ஒர்க் அண்ட் ஐ கேனாட் கம் டவுன், ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் மை மிஷன் அப்படின்னு சொல்லி மேலிருந்து அவர் அதை செய்து முடித்தது. அப்படி தான் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கும் பொழுது வந்து தடை பண்ணுவான். ஈவன் நம்ம குடும்பத்தை கட்டும் பொழுதோ வேலையிலோ ஆண்டவருடைய ராஜ்யத்து சபையிலோ எப்படி கட்டும் பொழுது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரதான் செய்யும், சூழ்நிலைகள் வரும். இதை நம்ம மேற்கொள்ள நம்ம பழக வேண்டும். அதே போல் ரெண்டாவது காரியம் சஃபரிங் அண்ட் ஹார்ட்ஷிப். நம்ம போகக்கூடிய வாழ்க்கையில் அநேக வழிகள், சில இழப்புகள், பல ட்ரையான சீசன்ஸ் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ முதல் நாளில் நம்ம பார்த்தோம், ஜோசப்பை குறித்து நம்ம பார்த்தோம். யோசேப்பு பாருங்க, அவர் சகோதரனால் துரோகம் பண்ணப்பட்டு அவர் இம்ப்ரிசன் பண்ணி எகிப்துக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் ஹீ சஃபர்ட் த பிட்ரேயல். ஆனால் அவர் வந்து அந்த பேஷியன்ஸை காத்து கொண்டார். அந்த சஃபரிங்கில் அந்த ஹார்ட்ஷிப்லேயும் அவருடைய பொறுமையை காத்து கொண்டதுனால கர்த்தர் அவருக்கு வைத்த அந்த பர்பஸ், அது மூலமாக உலகம் அனைத்தும் ஹி வாஸ் அ சேவியர் டு த வேர்ல்டு. அந்த காலகட்டத்தில் ஜோசப் பஞ்சம் வரும்பொழுது எகிப்தில் மாத்திரம்தான் தானியம் வந்திருக்கு. அப்போது ஆண்டவர் அப்படி ஒரு பர்சனை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஹார்ட்ஷிப் வழியாக நடத்தி கொண்டு போனார். ஸோ இதை என்டியூர் பண்ண நம்ம பழக வேண்டும். அதே போல் தான் தாவீதும் அவருடைய அவர் அனாய்ட் பண்ணி தாவீதை வைத்து ஆண்டவர் முன்னாடியே அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனாலும் அவர் பல வருஷம் சவுலுக்கு மறைந்து ஓடி 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 தான் ஒளிந்து அவருடைய வாழ்க்கை ஓடினது. அதற்கு பின்பாக தான் அவர் அரசனாக முடிசூடப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு லெகசியான ஒரு டைனாஸ்டியை, அவர் கிங்டமை அவர் பில்ட் பண்ணார். இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு சஃபரிங் த்ரூ ஹார்ட்ஷிப், இது மூலமாக ஆண்டவர் தன்னுடைய பர்பஸஸை ஜனங்கள் மூலமாக நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சக்ஸஸ் இஸ் என்டியூரிங் டில் த எண்ட். இப்போ யார் முடிவு வரைக்கும் நிலை நிற்கிறாங்களோ தட் இஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் அ ட்ரூ சக்ஸஸ். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்ம பயப்பட தேவையில்லை. ஒன்லி திங் வி நீட் டு டிபெண்ட் ஆன் காட் அண்ட் ஈல்ட் அவர் செல்ஃப், சரண்டர் அவர் செல்ஃப். அவர் செயல்படவும் நாம் அவரை ஃபாலோ பண்ணவும் நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஹீ வில் கெட் அஸ் த்ரூ டு த ப்ராமிஸ் லேண்ட் ஆஸ் வி மூவ். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்மை போன்ற திரளான சாட்சிகள் ஏற்கனவே நம்ம போல அநேகர் நம்ம போகிற பாதை வழியாக போய் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்ம சூழ்ந்து கொண்டு நிற்கிறாங்க. அதனால பாவமான எல்லாவற்றையும் நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்படும். அதனால டோன்ட் லூஸ் ஹோப். அந்த காரியங்களில் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சபையில் சின்ன சின்ன காரியங்களை நமக்கு கொடுக்குறார். அதனால் அந்தந்த ஊழியங்களை ஆண்டவர் கொடுக்குற காரியங்களை நம்ம நிறைவேற்றுவதற்கு எந்த காரியத்தையும் நம்ம அல்லல் தட்டாதபடி நம்ம செயல்படுவோம். என்னையும் கூட பாஸ்டர் நிறைய நேரத்தில் ஃபேமிலி கேம்புக்கு இந்த இதுக்கு மெசேஜ் கொடுக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இயரும் நானும் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த கேம்ப் நான் கொடுக்கல, நீங்கள் கொடுங்க பாஸ்டர்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன் எவ்ரி கேம்ப். ஒரு காரியம் வந்து அது சொல்லும்போது இந்த வசனம் என்னை மிகவும் தொட்டது. ஆண்டவர் வந்து இந்த 5 அப்பம் 2 மீன் இல்லை ஒரு மீன், அந்த ஒரு அநேக ஜனங்களை பந்தியிருக்க சொல்லி சொல்கிறாரு. அந்த இடத்துல ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சீசர் சொல்கிறாங்க, என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குனால அதை என்கிட்ட கொண்டு வாங்க, பிரிங் இட் டு மீ அப்படின்னு. வாட் எவர் யூ ஹேவ். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்போ வாட் எவர் வி ஹேவ் வி கிவ் டு காட், ஹீ வில் க்ளோரிஃபை ஹிஸ் நேம் த்ரூ அஸ். நம்முடைய வேலை வி ஜஸ்ட் பிரிங் வாட் வி ஹேவ் அண்ட் கிவ் டு ஹிம். அதனால் அன்னைக்கு அந்த 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேரும் பிள்ளைங்களும் ஸ்திரீகளில் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. அப்போ ஆண்டோடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது, அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அதனால் நமக்கு கொடுக்குற எந்த வேலையாக இருந்தாலும் சபையில் ஊழியத்தில் அதை செய்யாமல் அல்லல் தட்டாமல் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அப்படி செய்யாதபடி அதை கனப்படுத்தி செய்வோம். கர்த்தர் அவருடைய மகிமையை
நம்ம மூலமாக வெளிப்படுத்துவார். நிறைய பேர் இந்த மொரேவியன் ரிவைவல் கேள்விப்பட்டிருப்பீங்க 1727. அப்படி அந்த ஜெர்மனியில் அது ஸ்டார்ட் ஆன. ஆனால் அது ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷம், செஞ்சுரி பார்த்தீங்கன்னா 24/7 ஒரு ப்ரேயர் விஜில் வந்து நடத்துனாங்க த்ரூ அவுட் எல்லா டினாமினேஷன். இவந்தோ அவங்களுக்குள்ள டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸ் மேலே எது காரியங்கள் இருந்தாலும் தே ஆல் புட் அசைட், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்றா உட்காந்து ஆண்டோடைய வல்லமை வெளிப்படணும், ஒரு ரிவைவல் உண்டாகணும்னு சொல்லி தே கீப் 24/7 ப்ரேயர் விஜில் வச்சாங்க. அப்போ கண்டினியூஸாக ப்ரேயர் ரைஸ் ஆகும்போது த ரிவைவல் ப்ரோக் அவுட் இன் த மொரேவியன் ஏரியா. அப்போது அதுலேருந்து அந்த ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சில் இல்லாத ஒரு 25 ஆண்டுகள் இல்லாத ஒரு இதில் இருந்து மிஷினரிஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஃப்ரம் தட் ரீஜியன். அப்போது அவங்க ஆவியினாலே சமாதான கட்டை காத்து கொண்டதுனால தே ஸ்டில் ரிமைண்ட் இன் ப்ரேயர். அப்போது நம்முடைய சபையிலும் அப்படிப்பட்ட ரிவைவல் ஆண்டவர் உண்டாக்குவார் நிச்சயமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. யாரை கொண்டு செய்வார்? நம்மளை கொண்டு தான் செய்வார் நிச்சயமாக. He has a great purpose for our individual person, collectively as a church. We have a great thing. ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக நிறைய காரியங்களை இந்த வருஷத்தில் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதில் நம்ம காரியங்களை கேட்கும் பொழுது அதில் கலந்து கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஆண்டவருடைய அந்த திட்டம் வரும்பொழுது ரைட் டைமிங்கில் he will do everything. Everything will be put in place. ஒரு பசிலில் வந்து உட்கார்ற மாதிரி எல்லாம் கரெக்டாக உட்காரும். நம்முடைய வேலை we keep doing what he expect us to do. அவர் நற்கிரியைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் நம்மை நடத்தி வருவார் என்று நம்மை நம்பி இருக்கிறோம் என்று பவுல் சொன்னது போல நிச்சயமாக நம்மை நடத்தி முடிப்பார்.